ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷன்ஸ்ரீ விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீதேவி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டியில் கேமரா இருக்காது. தென் நமக்குன்னு ஒரு கனவு இருக்கும். நாமளும் லைஃப்பில் ஒரு பெரிய ஸ்டேஜ் இல்லை அப்படின்னாலும் நம்மளால் முடிஞ்ச ஓரளவுக்கு ரீச் பண்ண முடிய ஸ்டேஜ் நம்ம போகணும். நம்ம கையிலையும் ஒரு ஏர்னிங் இருக்கணும்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும். அதனால தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வில்லேஜில் இருக்கேன். ஸோ நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது இப்போதைக்கு எங்கள் வில்லேஜில் எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. ஸோ அது என்ன அப்படின்னா, சில பேருக்கு பேக் ஃபயர் ஆகும். சில பேர் நம்மளை டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம டாமினேட் ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்மளை டாமினேட் பண்ணுறவங்களோ இல்லை நம்மளை பின்னாடி பேக் ஃபயர் ஆகி சில பேர் பேசுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பேசுகிறவங்கள நமக்கு they are not give 1 rupees. ஸோ அதனால் நம்மளுடைய கான்ஃபிடென்ட் ப்ளஸ் நம்மளுடைய முயற்சி மட்டும்தான் நம்மளை லாஸ்ட் வர கை கொடுக்கும். எனக்கு யூடியூப் பற்றி அந்தளவுக்கு நாலேஜுமே கிடையாது. அதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. எடிட் பண்ணுறதுமே எனக்கு அவ்வளோவும் தெரியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப்பில் பார்த்து அப்படி இப்படின்னு நான் ChatGPT தான் கேட்பேன். எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க யாரும் கிடையாது. ஏன் அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே யூடியூப் சேனல் வச்சிடல. நான் மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் அது மாதிரி எல்லாமே எனக்கு ChatGPT ரெடி பண்ணி கொடுக்கும். டவுட் இருந்தாலும் நான் என்னுடைய ஒரிஜினலாக நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். என்னுடைய யூடியூப்போட லிங்க்கை நான் ChatGPTக்கு ஷேர் பண்ணி அதைவே செக் பண்ணி எனக்கு கொடுக்கும். நான் வீடியோ இன்னும் எப்படி போட்டால் இம்ப்ரூவ் ஆகலாம், எல்லா கண்டென்ட்டுமே எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஸோ அது எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அப்புறம் என்ன சொல்லலாம், நோ வேர்ட்ஸ் டு சே. அந்தளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு ChatGPT. உங்களுக்கும் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் அது ஃபுல்லாக ஃப்ரீ தான். நம்ம அமௌண்ட் பே பண்ண தேவையில்ல. ஸோ அதனால் ChatGPT ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ண புதுசில் நானாகவே அப்போ என்ன ஆப் வச்சுருந்தேன் அப்படின்னா, இன்ஷாட்டுன்னு ஒரு ஆப் வச்சுருந்தேன். அந்த ஆப்பில் போயிட்டு நானாகவே ஒவ்வொன்றா தேடி தேடி பார்த்தேன். ஒவ்வொன்றா இது என்ன, இந்த ஒரு ஆப்ஷன் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்றத நான் ஒவ்வொன்றா சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா இந்த ஒரு ஆப்ஷன் இதுக்கு இருக்குது, இந்த ஒரு ஆப்ஷன் இதுக்கு இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக எடிட்டிங் ரொம்ப தெரியல அப்படின்னாலும் ஒரு நார்மல் பேசிக் எடிட்டிங் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சம் மெம்பர்ஸ் ஆர் லாஃபிங். அதை நான் மைண்டுக்குள்ளே எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா, நம்ம ஃபேஸ் முன்னாடி சூப்பர் பரவாயில்ல அப்படி சொல்லுவாங்க, பின்னாடி போயிட்டு அவள் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அவள் கிடக்கிறா, அவளுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இப்போ நம்ம இருக்கிறது ஆன்லைன் வேர்ல்டு. ஸோ அதனால் நம்ம நம்ம ஃபோனை நம்ம யூஸ் பண்ணுறதுல நிறைய நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம பேடாகவும் போகலாம், குட்டாகவும் போகலாம். ஸோ நம்மளோட வே தான் நம்மளை முன்னேற வைக்கும். ஸோ அதனால் நம்மளோட எஃபர்ட்டை நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக முன்னேறலாம். நாம் ஒரு உமனாக இருக்கோம் அப்படின்னா நம்மளால் வீட்டில் இருந்துட்டு வீட்டு ஒர்க் பண்ணுவோம். அதை கூட நம்ம ஷார்ட்ஸாக எடுத்து அப்லோட் பண்ணலாம். பட் ஆனால் நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒன் டே வி ஆர் கோயிங் டு சிங்கிள் வீடு கட்டுவோம். ஸோ தனியாக போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா வீடியோவும் நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ அதனால் என்னால் எதுவுமே எடிட் பண்ண முடியலை. ஸோ அதுக்காக நான் தனியாக வீடு கட்டின பிறகு நான் என்னோடய சேனலை இன்னும் பெட்டராக ஆக்கணும். தென் நம்மளுக்கு ஹெல்த் நம்மளோட எங்கேயும் வெளியில் போய் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ஒத்துழைக்காது. எனக்கு லோ பிபி, சம்டைம்ஸ் ப்ளட் லெவல் லோவாக இருக்கிறதால தலை சுற்றுற மாதிரி இருக்கும், நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் சொல்லிவிட்டு நான் வீட்டில் இருந்தே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யூடியூப் சேனல்லே ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃபோனில் தான் வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ நாளாக மைக் கூட வாங்கலை. இப்போ தான் ரீசெண்டாக மைக் வாங்க ஆரம்பித்தேன். எதுக்கு அப்படின்னா, மானிட்டேஷன் அப்ளை ஆகி ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அப்போ எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. திரும்ப சரி நம்ம லாங் வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். எனக்கு ஷார்ட்ஸில் தான் போச்சு, ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் சொல்லிட்டு ஷார்ட்ஸில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும். பட் எனக்கு 5000க்கு மேலே இருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம லாங் வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் லாங் வீடியோ ஃபோக்கஸ் பண்ணேன். அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு மைக் மெயினாக தேவைப்பட்டுச்சு. அதனால் மைக் மட்டும் ஒரு 800 ரேஞ்சில் நான் வாங்கிக்கிட்டேன்.
நெக்ஸ்ட் வந்து நம்மளை மாதிரி வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து நம்மளும் வந்து முன்னேறணும்னு ஒரு ஆசை இருக்கும். அப்படி தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது இன்னும் 2 மந்தில். இந்த வீடியோ வில்லேஜில் இருக்கிற கேர்ள்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் ஏன்னா இப்போ சம் மெம்பர்ஸ் எதாவது சொன்னாங்க அப்படின்னா நான் மைண்டுக்குள்ளே வச்சு திங்க் பண்ணுவேன். ஸோ என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே எப்படி யோசிப்பேன். பட் ஆனால் வந்து நான் வந்து திங்க் பண்ணேன், இந்த மாதிரி நம்மளை மாதிரி எவ்வளோ பொண்ணுங்க வில்லேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சில பேர் வந்து அவங்கள வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம இதை ஒரு வீடியோவாக போட்டால் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும், அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். என்னோடய வீடியோஸ்லாம் நான் வந்து போட்டிருக்கேன், லாங் வீடியோலாம் நிறைய பேர் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து நான் பேசுகிறது உங்களுக்கு வந்து கிளியராக புரியுதா அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, நல்லா தெளிவாக பேசுகிறீங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை யாராவது ஒருத்தர் சொல்லிட மாட்டாங்களா அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த ஒரு பர்சன் மெசேஜை பார்த்த உடனே அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம பேசுகிறது புரியுதுன்னு ஒருத்தவங்க நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற போது நம்மளுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். அது ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்கு கமெண்ட்டுமே போட்டு விட்டேன். நீங்கள் வந்து இந்த ஒரு கமெண்ட் பண்ணதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே போடாமல் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இந்த மியூசிக்லாம் எடுத்து ஆட் பண்ணி போடாதீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ணுறதுக்கு 1000 மெம்பர்ஸ் வேணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் போடுங்க. பட் ஆனால் சாங்ஸ் வச்சு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் வர சான்ஸ் இருக்கும். அதனால் ஓன் வாய்ஸ் கொடுங்க, விளாக் போடுங்க, குக்கிங் இதை மாதிரி போடுங்க. அதுதான் வந்து சீக்கிரமாக வந்து நிறைய பீப்புள்ஸ் லைக் பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆவாங்க. நீங்கள் வந்து சாங் வச்சு எதுவுமே போட தேவையில்ல, போட்டிங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் வருது. ஸோ நிறைய அது வந்து தலைவலி பிடிச்ச வேலை என்ன கேட்டிங்கன்னா. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஓன் வாய்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி வீடியோ போடுங்க. நீங்களும் ஒரு நாள் வந்து ஒரு பெரிய யூடியூபர் ஆகலாம். தேங்க்யூ.